தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தும்படியா ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளின் மேன்மை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டப்பா. மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் இந்த ஆண்டில் தேற்றி இந்த வார்த்தைகளின் ஜீவன், வார்த்தைகளின் பலன் எங்களுக்குள்ளே உருவாக, எங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே அமேன் வல்லமையும் ஜீவனாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். வாசிக்க முடியாது கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம். For we are his workmanship, created in Christ Jesus unto good works, which God hath before ordained that we should walk in them. Hallelujah. Amen. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். That's the workmanship. It means handwork. ஆடம் கர்த்தருடைய ஹேண்ட்ஒர்க் இல்லையா? மண்ணை எடுத்து ஊதி அவனை ஹேண்ட்ஒர்க். நம்மையும் அப்படித்தானோ ஹேண்ட்ஒர்க். ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார், நம்முடைய பெயர்களை எழுதுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகும் முன்னே அதை குறித்து எழுதுகிறார். ஹேண்ட்ஒர்க். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? காணப்படாதவைகளாகிய தேவத்துவம் என்பவைகள், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். தேவத்துவத்துக்கு என்ன போட்டிருக்கு தம்பி? அங்கே படி கொஞ்சம். தேவத்துவம் is eternal power. Eternal power in and Godhead. Yes, eternal power. ஒரு நித்திய வல்லமையோடு கூட காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார்னா, அப்போ அந்த காணப்படாத வல்லமைகளினாலே ஆமென். எஸ், அவைகள் created, having been created, அவைகள் உருவாக்கப்பட்டது. ரோமர் 1:25 வாசித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அப்போ அப்படியும் மாற்றிக்கொள்ள முடியும் நம்மளால். ஆனால் தேவன் மாற்றுகிறது அப்படி அல்ல. காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை போகட்டும். நாம் வேகமாக வசனத்துக்குள்ளே வருவோம். நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். For we are his workmanship, created in Christ Jesus, means that which is made a manufactured product. அப்படி தான் ஒரிஜினல் இங்கிலீஷில் போட்டிருக்கு. That which is made a manufactured product. Amen. Manufactured product என்னது? மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்னா என்னது? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே ஒரு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். புரியுதா? பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன அபிஷேகத்தில் நிரப்பினார் தெரியுமா? த சேம் கிறிஸ்து இயேசுக்குள் அபிஷேகம். முதல் அபிஷேகம் பெற்றுட்டு தான் பின்னாடி ஞானஸ்நானம் பெற்றாங்க. பாருங்கள், த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். அவங்களுக்குள்ளே அந்த பேதுரு எதை பிரசங்கம் பண்ணுறானோ, த ஜெராக்ஸ் வேர்ட், த ஜெராக்ஸ் திங், த சேம் வேர்ட், த சேம் இமேஜ், த சேம் ஆடம், சேம் இமேஜ். அதே போல் வார்த்தையும். அதனால தான் ஆடாமுக்குள்ளே கர்த்தர் இந்த வார்த்தையும் உனக்குள்ளே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? மேட் எ மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். அதே போல் நான் உருவாக்கப்பட்ட வார்த்தையை உனக்குள்ளே வைக்கிறேன். அதை நீ உன் ஆவியினுடைய வில்லில் எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்? அதை பயிற்றுவித்து அதில் பேசு.
என்னுடைய கருத்தை தான் பேசுகிறாய், பரலோகத்தின் மகத்துவங்களை தான் நீ பேசுகிறாய். திஸ் கால் த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். ஆமென். நமக்குள்ளே அந்நிய பாஷை பேசும்போது எப்படி பேசுகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பாஷைகளை, தூதர் பாஷைகளை அப்படியே பேசுகிறோம். இந்த பூமியில் கண்டெடுக்கப்பட்ட பாஷைகள் அல்ல, இந்த பூமிக்குரிய பாஷைகள் அல்ல, மனுஷனுடைய பாஷைகள் அல்ல. அப்போ அந்த பாஷைகளை தேவன் நமக்குள்ளே வைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டோம். இதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள் தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 43ஆம் வசனத்தில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? இறங்கினார். ஓகே, அப்போ a new creature means வேதம் சொல்லுகிறது, ஆமென், நியூ கிரியேஷன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பார்த்தீங்களா? அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் ஆல்ரெடி நமக்குள்ளே கொடுத்த அந்த மேனுஃபேக்சர், அந்த மேனுஃபேக்சர் அது செஸ் தட்ஸ் த ப்ராடக்ட். அது எப்படி மாறுது? கிறிஸ்துவுக்குள் நாம் லைவாக இருக்கும்போது அது ஆக்டிவேட்டாக மாறுது. அதை என்ன செய்கிறது? ஆக்டிவேட்டாக மாறுது. கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் நாம் ஜீவிக்கும் போது அது எப்படி மாறுகிறது? எஸ், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சபை பிள்ளைகள், நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளின் படி நாம் நடப்பதற்கு அவர் முன்னதாகவே ஆயத்தம். எப்படி பரலோகம் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்குதோ, ரட்சிப்பு ஆயத்தம். ரட்சிப்பில் இருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஆயத்தம். ஆமென். உங்கள் மினிஸ்ட்ரி ஆயத்தம், எல்லாமே ஆயத்தம், எல்லாம் ப்ரிப்பேர்டு ஒன். எல்லாம் இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். அப்போது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள், அதை நீங்கள் சுதந்திரிக்கணும். இந்த ஆண்டில் அசதியாக கடந்த ஆண்டில் விட்டதை இந்த ஆண்டில் நீங்கள் வசனத்தின்படி சுதந்திரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சங்கீத தியானத்தை யார்ட்டையாவது கொடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஏற்கனவே ஒரு நபர்கிட்ட நம்ம கொடுத்தோம். அந்த நபர் என்னன்னு தெரியும், அது பாவம், பலவீனர், அவரால் முடியலை. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி ஆவியில் பகுத்தறிந்து அதை சரியாக ஒரு நபரிடத்துல போய் அந்த காம்பஸ் போய் நிற்கிறதை நான் பார்த்தேன். ஆமென். அது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இட்ஸ் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். ஆமென். நம்ம சபைக்கு ஏற்ற விதத்தில், பெருமைக்கு அல்ல, கர்த்தர் நாம மகிமைக்காக, சபைக்கு ஏற்ற விதத்தில் அந்த அது மற்ற காரியங்களோ எதுலேயுமே கலப்படம் இல்லாதபடிக்கு ஒன்லி த மேனுஃபேக்சர், ஒன்லி த அட்டென்ஷன், தட்ஸ் த சர்ச். ஆமென். அந்த எந்த நூலை பிடிக்கிறீங்களோ அந்த நூல்லே போகணும். அங்கே இங்கே போகக்கூடாது. ஒரே சீராக போகணும். ஒரே காரியம், உங்கள் பேச்சு, உங்கள் பிரசங்கம் எல்லாம் ஒன்றே மாதிரி இருக்கணும். திஸ் இஸ் த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். கிறிஸ்துவுக்குள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. நியூ கிரியேஷன். புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படியே தான் இருப்பீங்க. அதே சரீரம் தான், அதே ஜீவியம் தான், அதே இது தான். ஆனால் கிரியேஷன் உங்களுக்குள்ள டே பை டே. இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்டில் டேட் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் என்ன அவங்க கெட்டு போயிடும். இது அப்படி இல்லை. கெட்டு போகிற மனுஷனை நீங்களே கலைஞ்சி போட்டுட்டு நியூ ஒன்றை ஃபில் பண்ணிக்கலாம். நியூ ஒன்று அந்த இடத்துல வச்சிடலாம். அந்த ரேக்கில் இது எக்ஸ்பைரி டேட், ஓகே, தூக்கி போட்டு புதுசாக தூக்கி வச்சுருங்க அப்படின்னு வச்சு செட் பண்ணி வச்சிடலாம். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்களேன். ஆமென். எ நியூ கிரியேச்சர் மீன்ஸ் எ நியூ கிரியேஷன். ஆமென். கிரீக்கில் இதுக்கு பேர் கைனோஸ். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறது இல்லை. வாசிங்களேன். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்தி போம், துருத்திகளும் கெட்டு போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். கேஜேவியில் படி கொஞ்சம். Neither do man put new wine into old bottles, else the bottles break, and the wine runneth out, and the bottles perish. But they put new wine into new bottles, and both are preserved. பாதுகாக்கப்பட்டிருக்கும்.
ஆயத்தமாக்கப்பட்டவைகள் உங்களுக்குள்ள எந்த ஆண்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு இயேசு போகிறார். அங்கு திராட்சரசம் இல்லை, அங்கு திராட்சரசம் இல்லை. இயேசுவின் தாய் சொல்கிறாங்க, இயேசுவிட்ட அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன் கர்த்தர் வேலை வரவில்லைன்னு சொன்னார்? இதை நம்ம நிறைய முறை சபையில் இதை குறித்து நம்ம பார்த்துட்டோம். ஏன் வேலை வரலைன்னு சொன்னார்? த ஓல்ட் பாட்டில் ஓல்டு வைன், ஓல்டு பாட்டில் ஓல்டு வைன், ஓல்டு ஜார் ஓல்டு வைன். திராட்சரசம் இல்லை, மேலோட்டமாக இல்லை, கீழோட்டமாக இருக்குது, சுத்திகரிக்கப்படாமல் இருக்குது. பழைய ஆண்டுக்குள்ள ஸ்பாபம் புரியுது அவங்களுக்கு? மேனுஃபேக்சர் நம்ம பார்த்தது போல் மேட் எக்ஸ்பைரி டேட் ஆகிருந்தாலோ கெட்டு போயிருந்தாலோ உங்களால் அது பாதுகாக்கப்பட முடியாதபடிக்கு ஒருவேளை அது கெட்டு போயிருந்த காரியமாக இருந்தாலோ அதோடு கூட நீங்கள் புதிய ஆண்டில் அதே ஸ்வாபம், அதே நேச்சர், அதே பேச்சு, செய்கை, நடத்த, அதே ஸ்வாபத்தோடு அதே பாவத்தோடு கூட இந்த ஓல்டு வைனில் நீங்கள் ஓல்டு பாட்டிலில் அந்த ஓல்டு வைனோடு கூட வந்துட்டு ஃபில்மி ஃபில்மி ஃபில்மின்னா லார்ட் நெவர். இயேசு சொல்வார், என் வேலை வரல, என் வேலை வரல. ஒருவேளை இந்த 2025 ஆண்டு முழுவதும் வராமலே கூட போகலாம். ஆமாம். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கே இருக்கிற யூதர்கள் என்ன செய்தாங்க? தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே. அதை படிங்க சீக்கிரம். அது எத்தனை வசனத்தை சொல்லி படிங்க? யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அது ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படிப்பா. Now there were 6 stone water pots set there for the Jewish custom of purification, ceremonial washing. Amen. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது, ceremonial washing. Amen. அவங்களுடைய பாரம்பரியத்தின்படியாக நம்ம சபைக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பரிசுத்த பாரம்பரியம். கரங்களை உயர்த்தி கர்த்தர்களை சொல்லுங்களேன். எஸ், சுத்திகரிக்கிறதுல அந்த செர்மோனியில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அமேன். அது உங்களுக்கு நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். புதிய ஆண்டுக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு எந்த பாவம் இருக்காது, பழசுல எல்லாம் போச்சு. நோ, அங்கங்கே சில பழைய திராட்சரசம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். கரங்களை வைத்துங்களேன். அங்கே அசட்டைங்கிற கிரேப்ஸ், அசட்டைங்கிற ஒயின், திருப்பி அதே 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 புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் யூ ஆர் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தான் தெரியணும். அது டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா, அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறோமா, அது அப்படியே இருக்குதா? நமக்கு தான் ஆல்ரெடி கிவன் கொடுத்தாச்சு, நாலேஜ் கொடுத்தாச்சு, விஸ்டம் கொடுத்தாச்சு, கிருபை கொடுத்தாச்சு, அபிஷேகம் கொடுத்தாச்சு, பிளஸ்ஸிங் கொடுத்தாச்சு, பரலோகத்தில் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஹவுசஸ் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இனிமேல் என்ன இருக்குது? இனிமேல் நீங்கள் அதிலிருந்து எடுத்து காண்பிக்க வேண்டியதுதான் வேலை. உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஸ்வாபத்தை, நல்ல கிரியைகளை, நல்ல வர்ஷிப்பை, நல்ல ஜபத்தை, பியூர் ஃப்ரம் பியூர் ஹார்ட், ஃப்ரம் பியூர் ஒன், ஃப்ரம் பியூர் ஷோவிங், அது நல்ல முடியாது நீங்கள் அதை எடுத்து காட்டணும். அவ்வளோதான். பாருங்கள், இதை அவங்களால என்ன செய்ய முடியல, காட்ட முடியல. கர்த்தர் சொல்லிட்டார் என் வேலைன்னு வரல. ஆனால் பாருங்கள், சுத்திகரிக்கும் முறைமையின்படியே சடன் தேர் என்ன பண்ணாங்க? வாஷ். இப்போ புதிய ஆண்டில் நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பாருங்கள். இப்போ கர்த்தர் அங்கே அது வாஷ் பண்ண உடனே அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஃபில் த வாட்டர். தண்ணியை பாட்டில் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் மறைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையில் ஜீவன் மறைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தை அமேன், உண்மை. ஆமேன், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம், ஏமேன். அவருடைய வார்த்தையில், அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது. இதை தெரிஞ்சு தான் இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்டோட விசுவாசத்தில் தான் ஒரு 100க்கு அதிபதி இயேசுகிட்ட சொல்கிறான் பாருங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொல். உங்களுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? சுகம் இருக்குது. என் வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. என் வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. நாட் பவர், அதிகாரம். எங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. ஒருவனை போன்னா போகிறான், ஒருவனை வான்னா வர்றான். எஸ்,
இது அந்த டேர்முக்குள்ள மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். அது அவனுக்கு கொடுத்தது, அது அப்படி தான் இருக்கும். அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வார்த்தையில் என்ன இருக்குது? சுகம் இருக்கிறது. உங்கள் வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்வீங்களா? எஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இந்த வார்த்தையில் தான் நீங்கள் இந்த ஆண்டில் ஜீவிக்கணும். இந்த வார்த்தையில் தான் நீங்கள் உங்களை நிரப்பும் போது உங்களுக்குள்ள நிரப்புனது சாதாரண வார்த்தையாக தெரியும். உங்களை நிரப்புறது சாதாரண வார்த்தையாக தெரியும். பிரசங்கிக்கிற வார்த்தை, பேதுரு பிரசங்கிக்கிற வார்த்தை சாதாரண வார்த்தையாக தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஹெவன் ப்ராடக்ட் அப்படியே பேக்கிங் பிளஸ்ஸிங் இறங்கி வந்து ஒவ்வொருவர் மேலும் எவ்ரி ஜென்டைல் அமேன் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த ஆண்டு எழுப்புதல் சபைகளில் இப்படி தான் கர்த்தர் நிரப்புவார். கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வெசலை மாத்திரம் கரெக்டாக பியூரிஃபை பண்ணி வைங்க, சுத்திகரித்து வைங்க. கர்த்தர் நிரப்பும் போது டபுள் போர்ஷன், கர்த்தர் நிரப்பும் போது ஃபுல்னஸ் ஆஃப் ஹல்லேலூயா ஆமென். பாருங்கள், இவங்களும் பாருங்கள், அவங்க நிரப்பும் போது எப்படி நிரப்புறாங்க தெரியுமா? ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்ன உடனே தே ஆர், அதை வாசிங்கிற தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாத்தீங்களா? அதை படிப்பா. fill the water pots with water so they filled them up to the brim. hallelujah. brim என்னது? brim என்னது? இந்த விளிம்பு, இந்த விளிம்பு, அது விளிம்பு வரையிலும் brim நிரம்பி, அது புரியுதா உங்களுக்கு? ஆமென். இதுதான் நாலேஜ் அண்ட் விஸ்டம். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாலேஜ் விஸ்டம் சரியாக ஃபெய்த்தாக கிரியேட் செய்யணும், விசுவாசமாக இந்த ஆண்டில் கிரியேட் செய்யணும். கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். வேதம் சொல்லுகிறது, பட் ஹவு டஸ் த ஒர்க் இன் அஸ். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் எப்படி நமக்குள்ளே கிரியேட் செய்கிறார்? அக்கார்டிங் அவர் ஃபெய்த். Amen. According our knowledge and wisdom. Amen. எனக்குள்ளே இருக்கிறது விசுவாசம், இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது. ஆக்டிவேஷன் வேணால் இல்லாமல் இருக்கலாம், புரியுதா? அந்த 100க்கு அதிபதியத்தில் என்ன இருந்தது? ஹீலிங் ஆக்டிவேட் இல்லை, ஹீலிங் கிஃப்ட் இல்லை. என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஃபெய்த், ஹீலிங் ஃபெய்த், நாலேஜ் அண்ட் விஸ்டம். தேவனை அறிகிற அறிவு, ஞானம், இந்த ரெண்டும் அவனுக்குள்ளே இருந்தது. அதை கர்த்தர் பார்த்து தான், அதே போல தான் இந்த சீஷர்களுக்குள்ளே என்ன இருந்தது? நாலேஜ். இயேசு என்ன சொல்கிறார்? சபையில் நாலேஜாக திங்க் பண்ணுங்கள். அந்த மண்டேலேருந்து வர்ற நாலேஜ் இல்லை, மண்டேலேருந்து வர்ற நாலேஜ் இல்லை, உங்கள் இருதயத்திலேருந்து வர்ற நாலேஜ். உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற அது எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அறிவும் புத்தியும் அவர் வாயிலிருந்து புறப்படும். உங்கள் வாயிலிருந்து அப்படியே வரும். அதை ரிஃப்ளெக்ட், அதை ஏற்றுக்கிட்டா விசுவசிச்சா அது எனக்கு அப்படியே செய்யும் ஆண்டவரையும் கேட்டால் அப்படியே வரும். சீஷர்கள் பாருங்கள், தங்களை சுத்திகரிக்கும் மறுமையின்படி வச்சுருந்தாங்க, நிரப்புனாங்க. கர்த்தர் சொன்னார், தண்ணியை நிரப்பிட்டீங்கள்ல, கொண்டு போய் என்ன செய்யுங்க. அந்த தண்ணீர் அங்கே போகும்பொழுது அது அந்த 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 இயேசு நினைவில் இருந்த அந்த என்ன குறைவு, அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் எதில் குறைவாக இருந்ததோ அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் மீண்டும் என்ன செஞ்சது? ஆச்சரியப்படுகிற அளவுக்கு. இந்த பூமிக்குரிய மேனுஃபேக்சர் யார்? பந்தி விசாரிப்புக்காரன். அவனே என்ன செய்கிறான்? மேஸ்திரி, எங்கேருந்தியா இது வந்துச்சு? நான் ரொம்ப ஃபஸ்ட், ஏன்னா யூதர்கள் திருமணத்தில் ஏறக்குறைய 5 குவாலிட்டி வகையான திராட்சை ரசம் இருக்குமா. ஃபஸ்ட் குவாலிட்டி தான் முக்கியமானவங்களுக்கு கொடுக்கறது. இப்போ குறைவுபட்டது ஃபஸ்ட் குவாலிட்டி, புரியுதா? ஆமாம், குறைவுபட்டது என்னது? ஃபஸ்ட் குவாலிட்டி. கூட்டம் நிறையா வந்துருச்சுன்னா நம்ம ஊரில் தண்ணியை ஊற்றி அடிக்கிறோம்ல, தண்ணியை ஊற்றி அடித்து என்ன செஞ்சுருவோம்? 2 மக்கு தண்ணியை ஊற்றி சரியாக போயிடும். கூட்டம் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. தண்ணியை ஊற்றுனா முடிஞ்சுது. சோத்திரம். கலைஞர் கொடுங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. செர்மோனியல், ஓகே, கொடுத்து ஆகணும். சாஸ்திரம் மறுபடி கொடுக்கணும். என்ன செய்கிறது? குறைஞ்சி போச்சு, மானம் போயிடும், என்ன செய்ய? ஆனால் இயேசு அப்படி அல்ல. கரங்களை வைத்துங்களேன். இயேசு அப்படி அல்ல.
அருமையான தேவன். ஒரு சொட்டை சொல்லு யாரும் சொல்லக்கூடாது. உங்களை ஆஸ்வதித்து இந்த ஆண்டில் நிரப்புனா அவர் தம்முடைய பரிபூர்ண சுவாபத்தின்படி தான் நிரப்புவார். அப்போ வேதம் சொல்லுகிறது த்ரூ இதெல்லாம் உண்டாவது எப்படி? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள். கிறிஸ்துனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது த்ரூ ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட். பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறக்காதீங்க. இந்த ஆண்டில் வாசிங்க பிலிப்பியர் 2:13. அதை இங்கிலீஷில் படிப்பா, கொஞ்சம் இதில் படி, ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி. For it is not your strength, but it is. Amen. புரியுதா? Not your strength, but it is but not your strength, but it is God. But it is bracketல வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. Not your strength, but it is God who is effectively at work in you. அப்படி படிங்க. effectively at work in you. Amen. Yes. தயவுள்ள சித்தத்தின்படி தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி effectively at work in you, both to will and work, that is strengthening and energizing and creating in you the longing and the ability to fulfill your purpose. அப்படியே நீங்கள் அதுக்கு எடுத்துக்கலாம். என்ன பர்பஸுக்காக குறையப்பட்டதோ அந்த பர்பஸோட டபுள் குவாலிட்டி வைஸ் டபுள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே டபுள், எல்லாம் டபுள். குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபார் ஹிஸ் குட் ப்ளஷர். தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் இந்த விருப்பத்தையும் செய்கையும் தான் வச்சு அந்த சர்வெண்ட் ஆஃப் காட்ஸ் என்ன பண்ணாங்க? தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே அந்த அறிவு, ஞானம், இந்த ரெண்டையும் பயன்படுத்தினாங்க. நீங்கள் உங்கள் ஜபத்தோடு இந்த ரெண்டையும் பயன்படுத்தணும். இந்த ஆண்டு இந்த ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலிருந்து உண்டாக்கி அற்புதமாக நடத்துவார். நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் ஊழியம் இருக்கும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கும். பிரைஸ் காட். பாருங்கள், இதுதான் உண்மை. பிரைஸ். நமக்குள்ளேருந்தே கர்த்தர் வாஞ்சைகளை இப்போ பாருங்கள். இப்போ நம்ம சபையில் ஒரு அசைவுகள் உண்டாகுது வாலிய பிள்ளைகள் மத்தியில். நானா இது போடுறேன் பாஸ்டர், அது ஒரு சாதாரணமாக தெரியலாம். இது எத்தனை பேரால் சொல்ல முடிஞ்சது? நான் போடுறேன், இதில் என்ன இருக்குது, நான் போடுறேன். திஸ் ஆஃப் டிசையர், வாஞ்சை. ஆனால் இதுதான் உங்கள் மினிஸ்ட்ரி நினைக்காதீங்க. இது இல்லை, இதை விட உங்கள் மினிஸ்ட்ரி பெருசு. யூத் மத்தியில் உங்களுடைய சாட்சிகள் பலமான சாட்சிகள். சும்மா இல்லை, தேவன் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கணும். கேளுங்க. வேறு செட்டிங்ஸ் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த செட்டிங் மோடில் என்னை ஃபில் பண்ணுங்கள், இந்த செட்டிங் மோடில் என்னை வைங்க. இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டத்தோடு நான் செய்கிற ஒன்று நான் நிரப்புற ஒன்று அப் டு பிரிம் லார்ட், அப் டு பிரிம். ஷோ மை ஃபெய்த், ஷோ மை ப்ரேயர், த ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரேயர், ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த், ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. அதை காட்டுங்க. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், அதை காட்டுங்க. செய்கிற ஊழியத்தில், செய்கிற ஜபத்தில், செய்கிற காரியத்தில், கீழ்ப்படுகிறதுல பூரணமாக இருந்து கீழ்ப்படிந்து காட்டுங்க. கர்த்தர் பாருங்கள், அதிசயிக்கத்தக்க விதத்தில் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த ஆண்டில் தேவன் பயன்படுத்துவார். ஆமென். கிறிஸ்து தனது வேலையை சிலுவையிலே முடித்தார். ஆனால் அவர் மரணத்தினின்று எழுந்து பரலோகத்துக்குள்ளே சென்றார். நாமும் அப்படித்தான் வேலைகளை முடித்துவிட்டு நாமளும் அங்கே செல்லும்படியாக கர்த்தர் நமக்கும் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்.
எபேசியர் 2:10 படி we are created in Christ Jesus unto good works. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஆமென். அவைகளில் நான் நடக்கும்படிக்கு, அதுதான் நான் சொன்னேன். அங்கே பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சபை கூடுது. அந்த சபை எங்கே கூடுது? ஆற்றங்கரையில் கூடுது. அந்த சபை கூடுவதில் இருக்கிற விசுவாசியில் ஒரு விசுவாசி யார்? லீதியா. பாருங்கள், குட் ஒர்க்ஸ், அவளுக்குள்ளே இருந்த குட் ஒர்க்ஸ். அதை தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன குட் ஒர்க்ஸ் அது தேவனிடத்தில் கொண்டு வாங்க. பாருங்கள், அந்த குட் ஒர்க்ஸ் வேதம் சொல்லுகிறது. அவளுக்குள்ளே இருந்த குட் ஒர்க்ஸ் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தானா கேசலி. கேசலி மீன்ஸ் விண்மீன் அர்த்தம். என்ன அர்த்தம்? விண்மீன். விண்மீன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரிலாம் இருக்கா, தனியாக தெரியும். ஆமென். எஸ். தபித்தாள் என்னும் ஒரு பேருடைய சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமென். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நற்கிரியைகள் ஓப்பன்லி வெளியே வரணும். ஓப்பனாக வெளியே வரணும். 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்குள்ள இருந்தது தெரியாது. ஆனால் அங்கே ஒருத்தன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான், லார்ட் திஸ் இஸ் டேக் இட். ஆமென். நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்குள்ள இருந்திருக்கலாம். பிபி பேஷண்ட் இருந்திருப்பான், சுகர் பேஷண்ட் இருந்திருப்பான். டைமுக்கு சாப்பிட்லன்னா எனக்கு கேர் வந்து விழுந்துருவேன், அதனால் எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்லாம் இருந்திருப்பான். ஆனால் there is the lad, the small boy. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஆமென். இயேசுகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் நற்கிரியைகள். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், மேனுஃபேக்சர் ப்ரிப்பேர்ட். புரிஞ்சுதா? ஆல்ரெடி மேனுஃபேக்சர் அண்ட் ப்ரிப்பேர்ட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நீ என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் காமிக்கணும். வேலை வரல, சரி வேலை வரல போல் எல்லோரும் போவோம். அவருக்கு எப்போ வேலை வரும் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்றைக்கு வேலை வரட்டும், வேலை வரட்டும், வேலை வரட்டும். இந்த ஜென்மத்தில் வராது. எத்தனை ஃபாஸ்டிங் போட்டாலும் வராது. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீ ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். ஷோ யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அதை காட்டு, முதல்ல அதை காண்பி, அதை செய்யலை காண்பி, ஜபத்தில் காண்பி, அதை ஆக்டிவேட்டில் காண்பி. பாருங்கள், இவன் என்ன செய்தா? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளில் உங்களை நீங்கள் இந்த ஆண்டில் காண்பிக்கணும். உங்கள் இடத்துல இருக்கிற நற்கிரியைகளை நீங்கள் நல்லா காண்பிக்கணும், மற்றவங்களுக்கு காண்பிக்கணும், விளக்கறையும் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? விளக்கறையும் கொடுக்கணும். விளக்கறையும் கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். நான் ஆட்டோவில் தான் வருவேன். ஆட்டோவில் கூட்டுவாங்க. எனக்கு கார் வச்சா தான் வருவேன். காரில் கூட்டுவாங்க. ஆமே, செய்ய முடியாதா? நீங்கள் வாங்க. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்களா, ஒரு 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 மார்க் 2ஆம் அதிகாரத்தில் யார்? திமிர்வாதக்காரன். அவனை எத்தனை பேர் தூக்கிட்டு வர்றாங்க? 4 பேர். அவனை தூக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க. ஆமே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் யாருக்குள்ளே ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட்? இந்த 4 பேருக்குள்ள. அதை கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துட்டே இருந்தார். என்ன ஓடு அசையுது, ஓடு அசையுது என்ன? பிரைஸ் காட். ஒரு உருவம் மாற்றி மரத்து மேலே உட்காந்துருக்குது என்ன? ஆமென். எஸ். ஆமென். ஞானத்தை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, அறிவை உணர்த்தும் வசனத்தின் ஆவி, கர்த்தருடைய 7 கண்கள் 7 ஆவிகள் கிறிஸ்து இயேசுக்குள் சுற்றி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளேயும் அந்த கிருபையின் அபிஷேகம் சுற்றி கொண்டே இருக்கணும். அதை நீங்கள் தக்க வச்சுட்டே இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு இந்த தேவை இருக்குது,
இவங்க இந்த தேவையில் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த காரியத்தில் ஜெபம் வேணும், ஈஸியாக கண்டுபிடிச்சார். கர்த்தர் ஈஸியாக கண்டுபிடிச்சார். ஆமென், பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்லுகிறது போல, எஸ், வேதம் நமக்கு ஸ்பீக் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். கிரியைகள் என்ன கிரியைகள்லாம் வேதம் சொல்லுகிறது? கலாத்தியர் 2:16 the works of law which cannot save. Amen. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை. ஆமென். நம்ம யாராக இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கிரியை, தேவனுடைய செய்கை. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாக ஆகிறது இல்லை. அப்படிதானா? ஸ்தோத்திரம். 3:11 வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை. அந்த கிரியைகளினாலே ஒருவனும் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? நீதிமானாக ஆரவ முடியாது. இன்னொரு கிரியை இருக்குது. அது என்ன கிரியைனா? த ஒர்க் ஆஃப் ஃப்ளெஷ். ஆமென். மாம்ச கிரியை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமென். அது மேனுஃபேக்சர் ஒன்றா இல்லை. அது ஆவி மாம்சத்துக்கு சபைக்கு வந்த பிறகு அது இருக்குன்னா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடி மாம்சம் அதுக்குள்ளே மேனுஃபேக்சரை உருவாக்கிடுச்சு. நாட் ஜீசஸ், த டெவில், த வேர்ல்டு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் தான். நீங்கள் ஆல்ரெடி கிறிஸ்து இயேசுக்குள் நற்கந்தங்கள் தான், சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக தான் இருக்கிறோம். செய்கையாக இருக்கின்றது எப்படி மழுங்கி போச்சு? சரியான ஃபெய்த் இல்லை, சரியான ஜபம் இல்லை. இந்த மாம்சம் உங்களோட போராடி உங்களை என்ன செஞ்சிடுச்சு? மேற்கொண்டு அது என்ன பண்ணிடுச்சு? அந்த ப்ராடக்டை உங்ககிட்டேருந்து உற்பத்தியாக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்வசாதாரணமாக வாயை திறந்தா வண்டையாக வரும், கெட்ட வார்த்தையாக வரும், கேஷுவலாக வரும். அது என்னமோ பேசிட்டு ஜாலியாக பேசிகிட்டே போவாங்க. சோத்திரம். அது என்னது? அது வாட் இஸ் தட்? ஈஸியாக வரும். எஸ் ஆமென். அப்போது அந்த கிரியைகள்னாலே அல்ல. அடுத்தது என்னது? ரோமர் 13:12 நம்ம இயர் எண்டிங் ஃபாஸ்டிங் பிரேயரில் பார்த்தோமே. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை, த ஒர்க் ஆஃப் டார்க்னஸ், அவைகள் ஒரு கிரியைகள். இவைகளெல்லாம் இந்த பூமியில் நம்மளோட போராடும். இந்த புது வருஷத்தில் வந்தால் கூட அவைகளெல்லாம் ஓஞ்சிருமா? ஓயாது. அதுக்கு தான் வேதத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்தகாரத்தின் கிரியைகளை என்ன செய்ய. அப்படி ஒருவேளை விட்டக்குறை தொட்டக்குறை உனக்குள்ளே இருக்கும்னா அந்த கிரியைகளினால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நீ பரலோகம் போக முடியாது. அந்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு இயேசுவை புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கலை. ஆமென். எபேசியர் 2:10 பார்த்தீங்கல்ல, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிசாசும் ஆயத்தம் பண்ணும். பிசாசும் ஒன்று உங்களுக்கு ரெடி பண்ணும். ஆமென். கேர்ஃபுல்லாக இருக்கணும். எபிரேயர் 6:1 பாருங்கள். செத்த கிரியை, அப்படி ஒரு கிரியை வருது. டெட் ஒர்க்ஸ். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் செத்த கிரியைகளுக்கு. அப்போ ஒருவேளை செத்த கிரியைகள் என்னது? டெட் ஒர்க்ஸ் உங்ககிட்ட இருக்கா? என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் புரியாமல் பழைய காரியத்தையே செஞ்சிட்ருக்கோமா? டெட் ஒர்க்ஸுக்கு சபைக்கு ரொம்ப அதிகமாக டெட் ஒர்க்ஸ் எப்படி வரும்னா, ப்ரேயர். செபிக்க முடியல, வேலைனா யூ ஆர் அண்டர் டெட் ஒர்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ளே இல்லைன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் வயரை பிசாசு என்ன செஞ்சிட்டான்? கட் பண்ணிட்டான். கம்யூனிகேஷன் இல்லாமல் சார்ஜ் இருக்கும் செல்ஃபோனில் எல்லாருக்கும். பில்லு கட்டலைன்னா கட் பண்ணிட்டா என்ன செய்ய முடியாது? கம்யூனிகேஷன் போகுமா? போவாது. கம்யூனிகேஷன் கட்.
ஸோ நீங்கள் அதுதான் சொல்கிறது, கம் டு ரிப்பேண்ட். இந்த கம்யூனிகேஷன் தொடரணும்னா, இந்த ஜப வாழ்க்கை தொடரணும்னா, கர்த்தர்ட்ட இந்த நாட்களில் மனம் திரும்பி நற்கிரியைகளை செய்கிறதற்கு என்னை முன்னதாகவே சிருஷ்டித்திருக்கீங்களே ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேனே, அவைகளை நான் நடக்கும்படி முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரே. தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எனக்குள்ளே தந்து கொண்டே இருக்கிறீரே. அவைகளெல்லாம் காத்து நான் ஜெபித்து, ஆமென். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா போதும். நல்லா நான் சொல்கிறேன், சில பேர் இந்த டெட் ஒர்க்ஸ் சில பேர்ட்டு இருக்குது. இந்த டெட் ஒர்க்ஸ்னு என்னது? நோ ப்ரேயர். அப்படியே ஜெபிச்சாலும் சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அதெல்லாம் டக்குன்னு ஜெபிச்சுட்டு போயிடுறது. என்ன வேலை, தலை போகிற வேலையாக இருந்தாலும் இந்த ஆண்டில், ஆமென், அப்படியே கூட்டுங்க. ஒருவேளை சில பேர் நான் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் நான் 5 மணிக்கு ஜெபிப்பேன், இப்போல்லாம் முடியலை, ஆனால் 7 மணிக்கு ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கலாமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? 3லேருந்து 5 மணி வரைக்கும், 3லேருந்து 5 மணிக்குள்ளே ஜெபிக்கிறவங்க, 3லேருந்து 5 மணி வரைக்கும் இல்லை, 3லேருந்து 5க்குள்ளே. புரியுதா? 3லேருந்து 5 கவனிங்க, வசனத்தை கவனிங்க, பாஸ்டர் சொல்கிறத கவனிங்க. 3லேருந்து 5க்குள்ளே. காலேஜுக்கு போகிறீங்களோ, ஸ்கூலுக்கு போகிறீங்களோ, வேலைக்கு போகிறீங்களோ, பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஊழியம் பண்ணுறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, 3லேருந்து 5க்குள்ளே ஜெபிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா, யூ ஆர் சோசன். நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் விடவே மாட்டார். அந்த ஆக்டிவேட் உங்களுக்குள்ளே தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கும். அதையும் மீறி உங்கள்கிட்ட சில காரியம் போராடுதுன்னா அது நீங்கள் தான் களைஞ்சு போடணும். நான் சொல்கிறது இது உண்மை. புரியுதா? இந்த வேலையை நீங்கள் மறக்கக்கூடாது. இதை நான் 9 மணிக்கு ஜெபிச்சுக்கிறேன், நேரம் கிடைக்கும் ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. அந்த பவர் இதில் இருக்காது. அந்த பவர் இதில் இருக்காது. பிள்ளைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க தெரியுமா? எத்தனை மணிக்குள்ளே போடணும்? அப்போ தான் பவர் இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு போனால் அவங்களே கொண்டாங்க இப்படிலாம் வராதிங்க, நீங்களே உங்கள் பிள்ளையை கெடுக்குறீங்க, திட்டுவாங்க. அடுத்த வாட்டிலாம் காலையிலே வாங்கம்மா, இதெல்லாம் பவரே கிடையாது, போட்டு போங்க, என்ன பண்ணுறது? வீரியம் குறைஞ்சிடுது. புரியுதா? அந்த மருந்துக்கு வீரியம் குறைஞ்சிடுது. வீரியம் இருக்கும்போதே போட்டுரும். சோத்ரா, அந்த ப்ரேயர் ஸ்பிரிட் நீங்கள் உருவாக்கிக்கணும். பிரைஸ். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, த ஒர்க் ஆஃப் ரைச்சஸ்னஸ். என்ன ரைச்சஸ்னஸ்? த ஒர்க் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அது என்னது? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் த்ரூ த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்க வல்லவர் சொல்லி பார்த்தோம்ல. எஸ், த்ரூ த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். we did not save ourselves. அவரே நம்மை ரட்சித்தார். எப்படி அதை செய்தார்? த்ரூ த மிராக்கிள் ஆஃப் த நியூ பர்த், த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். சத்திய வசனத்தை கேட்டு, எபேசியர் 1:13 தானே, சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னா எப்படி? ப்ரிப்பேர்டு, மேனுஃபேக்சர் ஒன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. பரலோகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதிலிருந்து எடுக்கிறார். சகேயுஸ் இங்கே மனம் திரும்பி அத்திமரத்தில் உட்காந்துருக்கான், இயேசுவை பார்க்க வகை தேடுறான்னு சொன்ன உடனே இயேசு அண்ணாந்து பார்த்து எங்கே பார்த்தார்? த புக் ஆஃப் லைஃப், சகேயுஸ் புக் ஆஃப் லைஃப். அதை பார்த்தா அதில் க்ளீனாக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? he is now pure, his name is pure, his name is white, so ask white. ஹல்லேலூயா. தெளிவாக வந்துடும் உங்களுக்கு. இதைத்தான் இந்த பூமியில் பகுத்தறிஞ்சு பேசுகிறோம் நம்ம. நீங்கள் இப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கிறீங்க. ப்ராஃபஸி சொல்கிறாங்கல்ல, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கல்ல, முன்னே இப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, கலக்கத்தோடு வந்திருக்கீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கீங்களாம் சொல்கிறாங்களே. எப்படி அது? எஸ்,
கர்த்தர் அதை காண்பிக்கிறார், ஆயத்தம் பண்ணினதை காண்பிக்கிறார், ஆவியில் வெளிப்படுத்துகிறார். த்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி அது நடக்கும். கிறிஸ்துவின் ஆவியில் தான் அது நடக்கும். அவன் பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார் சகேயஸ் அப்படின்னு எப்படி கூப்பிட்டுருப்பார், பியூர் ஒன் இறங்கி வா. பியூர் ஒன் இறங்கி வான்னு ஒன்று இவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு எல்லாம் மேனுஃபேக்சர்டு ஒன், ஆயத்தம் பண்ணப்பட்டது ஒன்று. எது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் மடி. ஆமென், ஹல்லேலூயா. bosom ஆஃப் ஆபிரகாம், பாரடைஸ், பரதீசு எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சுட்டே வந்துட்டான். நான் யாரிடத்துலையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால், ஆமென், புரியுதா? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஆசீர்வாதம். சமாரியா ஸ்திரிக்கு கிடைச்சது அப்படிதாங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதம் இருக்குது. ரட்சிப்பு, அதுக்கு பிறகு ஊழியம், அபிஷேகம். இது அப்படி இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. நம்ம சபைக்கு எல்லாருக்குமே கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஆசீர்வாதம். கரங்களை வைத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு எது மேனுஃபேக்சர் ப்ராடக்டாக இருக்குதுன்னு நீ கண்டுபிடிச்சிங்க. உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். உங்கள் சால்வேஷன் சாதாரண நினைக்காதீங்க. உங்கள் ரட்சிப்பு சாதாரணம் கிடையாது. அங்கேருந்து தான் கர்த்தர் கணக்கு எடுக்கிறார். ஒன்றும் அங்கேருந்து தான் டேட்டா எடுப்பார் கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சும்மா உங்கள் முகத்தை பார்த்தோ, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் ஆவிகளை பகுத்தறிகிற தேவன், ஆவிகளை நிறுத்தறிகிற தேவன். வெயிட்டு போட்டு பார்ப்பார் ஆவி என்னுடைய மெஷரை. சும்மாலாம் கொடுத்துட மாட்டார். அங்கே தான் நிறைக்குது, அங்கே தான் நிறைய பேருக்கு இடிக்குது. பிரைஸ் காட். எஸ். அப்போது ஸோ மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நற்கிரியை ட்ரெஷர்ஸ், புரியுதா? மனுஷர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக நற்கிரியைகள். இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அந்த சொன்னது போல, அந்த ஸ்தோத்திரம் எபேசியர் 2:10 சொன்னது போல, கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ நீ கையில் ஒரு ஹேண்ட் டார்ச் வச்சுருக்கீங்க வைங்க, லைட் எங்கே இருக்குது? லைட்டு உங்கள் கையில் இருக்குது. லைட் எங்கே இருக்குது? அந்த டார்ச்சுக்குள்ளே இருக்குது. சும்மா கொண்டு போனால் அது அடிக்குமா? நீங்கள் என்ன செய்யணும்? ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த இலுமினேஷன், அந்த லைட் அது வெளிப்படும். ஆனால் அது ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். எங்கே இருக்குது? அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நாமும் மத்தேயு 5:16 படி, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அது இங்கிலீஷில் படிப்பா. லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர். அங்கே கேஜேவிலையா படி. லெட் யுவர் லைட் so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. வெளிச்சம் வந்துட்டாலே வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தை நல்லதென்று கண்டார். அதுக்கப்புறம் பாருங்க, கிரியேஷன் தேவனுடைய இருதயத்தில் இருந்தபடி, இமேஜில் இருந்தபடி உண்டாக கடவது. எப்படி உண்டாக கடவது? ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ஒன், காட்ஸ் இமேஜ். ஆடம் இஸ் மேனுஃபேக்சர் ஒன், காட்ஸ் இமேஜ். சேம் மீ. கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருப்பார், என்ன போல பரலோக சாயல், பரலோக சாயலின்படி. எஸ், ஆமென், பிரைஸ் காட். ஆடம், உனக்குள்ள ஃபில்டு லைட், ஃபில்டு ஒன். இது உனக்குள்ள ஃபில்டு ஒன்று ஆன உடனே நீ எப்படி மாறிட்டா? ஜீவ ஆத்மா, லிவிங் சோல். அந்த லிவிங் சோல் ஹெவனில் எப்படி இருக்குமோ அப்படியே இந்த பூமியில் இருக்கும். ஹெவனில் என்ன பேசுவாங்களோ அதையே நீ இந்த பூமியில் பேசுவேன். இஃப் யூ ஹேவ் லிவிங் சோல். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்க. நோ கரப்ட் ஒன். பரலோகத்தில் எப்படியோ அப்படியே இங்கே இருக்கும். பரலோகத்தில் எப்படியோ அப்படியே அதே பேச்சு, அதே செய்கை, அதே செய்கை. இயேசுக்குள்ள எப்படியோ அப்படியே உனக்குள்ளே. இதைத்தான் கர்த்தர் சொன்னார். யார்கிட்ட பேசும்போது இந்த பட்டன் நமக்கு முன்னில் இருக்கிற வெளிச்சம்
உன்னில் இருக்கிற வெளிச்சம்னா என்னது? பரிசுத்தம். வெளிச்சம்னா வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அதை நீ என்ன செய்யணும்? ப்ரெஸ் பண்ணு. ஆமென். அதை கண்டு உலக மனுஷர்கள் என்னை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? அவனுக்கு கொடுத்த டார்ச் லைட்டை மறந்துட்டான். அவனுக்கு கொடுத்த வெளிச்சத்தை மறந்துட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை அவனால் என்ன செய்ய முடியலை? ஆப்ரேட் பண்ண முடியல. ஆமென், ஆமென். பிரைஸ். அப்போ வேதம் சொல்லுகிறது, நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு மன்னிக்கவும், நாம் நற்கிரியைகளை செய்கிறது நம்மை மகிமைப்படுத்த அல்ல, தேவனை மகிமைப்படுத்த. நம்ம மகிமைப்படுத்த அல்ல, யாரை மகிமைப்படுத்த? தேவனை மகிமைப்படுத்த. ஓ, பவுல் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை குறித்து பிலிப்பியர் 1:20 அவர் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அது மேல் வசனத்தை வாசி. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். ஆமென். மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக. இந்த வசனத்தை மறக்காதீங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், இந்த ஆண்டில் எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக. அப்படி முடியும். அப்படி முடியும்னா அப்படித்தான் முடியும். த்ரூ யுவர் பாடி. ரட்சிப்பு எங்கே? உங்கள் சரீரம்தான். அதில் தான் கர்த்தர் கணக்கு எடுப்பார். ஏன்னா உங்கள் அவுட்வார்டு சும்மா இல்லை, நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், சும்மா இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, அதுவும் பிலிப்பியர் 1:21 பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். இப்போ ஜீவ ப்ராடக்ட் எனக்குள்ளே வந்துருச்சு. த லிவிங் ப்ராடக்ட், ஜீவ ப்ராடக்ட் எனக்குள்ளே இருந்து பேசுகிறதெல்லாம் என்னதான்? ஜீவ வார்த்தை, ஜீவ வசனம். ஆமென். எல்லாம் ஜீவன். அவருக்குள் ஜீவன், அது மனுஷனுக்கு ஒளி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அது எனக்கு ஒளி. சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். டெத் இஸ் கெயின். இன்னைக்கு மறிச்சாலும் நாங்கள் இருப்பையா. கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் அல்லேலூயா. ஆமென். மரணம் தாங்க உங்களை நிறைய பயமுறுத்துது. மரணம் தான் நிறைய பேரை மிரட்டி எடுக்குது, பயமுறுத்துது. ஸ்தோத்திரம். வியாதியில் போயிடுவோமோ, பசியில் போயிடுவோமோ, அதுக்காக சம்பாதிச்சு வச்சுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். இப்படி நல்ல ஒரு இதை ஒரு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் உங்களுக்குள்ளே என்றைக்கே உருவாகியாச்சு. அதிலேருந்து வாங்க வெளியில், கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா. அப்போ 2 கொரிந்தியர் 9:8 சகல நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக. அது மேல் வசனத்தை படி. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைகிறவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலவித நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் எதை சம்பூர்ணம், நீங்கள் மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலேயும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும், வெறும் சால்வேஷன் கிரேஸை மாத்திரம் வச்சு வண்டி ஓட்டக்கூடாது. கிருபையின் ஐஸ்வர்யம், ஆமென்,
கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பரிபூர்ணம், அவருடைய பரிபூர்ணம், த ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ். இவைகளெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸிங் ஜெபிச்சு உங்கள் டெடிகேட் லைஃப்பில் சேர்த்து வச்சு பெருகிறவர்களாக இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆமென். And be fruitful in every good works. சகலவித நற்கிரியைகளையுமாகிய கனிகளை தர ஆரம்பிப்பீர்கள். கொலைசியரில் இருக்கு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இப்போ நீங்கள் ஒரு மாமரத்தை பார்த்து, மாமர செடியை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? வேப்ப மரம் என்ன சொல்லுவீங்க? மாமரத்தை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? மாஞ்செடியை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? மாமரம், மாஞ்செடி. அப்போ அதுக்குள்ளே என்ன ஜீவன் இருக்குது? அந்த விதைக்குள்ளே என்ன ஜீவன் இருக்குது? மாமரத்தினுடைய ஜீவன். வேப்ப மரத்தோட ஜீவன் இருக்குமோ? இருக்காது. இருக்கக்கூடாது, இல்லை, இருக்காது. கிறிஸ்து எனக்கு ஜீவன்னா அந்த ஜீவன் தான் இருக்கும். அப்போ அந்த மாமரம் சின்னதால் இருக்குது, செடியால் இருக்குது. எங்கே இருக்குது ஜீவன்? அந்த ஜீவன் கிருபையில் வளரணும், பெருகணும், நற்கிரியைகளில் பெருகணும். நீங்கள் பெருக இந்த ஆண்டு இருக்கட்டும், கனி கொடுக்கும். இல்லாவிட்டால் வெட்டி போடுவோன்னு ஏன் சொல்கிறாரு? இது கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டதையா? எப்படி கெட்டு போச்சுன்னு தெரியலை. நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடறேன், எப்படியாவது மாற்றிடுறேன். எஸ், நீங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக. அப்போது இந்த கிரியைகளில் நீங்கள் பெருகணும்னா, நற்கிரியைகளில் நீங்கள் பெருகணும்னா அறிவு. என்னது? நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அது ரொம்ப முக்கியம். நான் சொன்னது மாதிரி ஹெட்லேருந்து வர அறிவு இல்லை, உங்கள் லைஃப்பில் இருந்து, உங்கள் ஸ்பிரிட்டில் இருந்து, உங்கள் இருதயத்தில் இருந்து. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாலேஜ் அண்ட் ஒபீடியன்ஸ் go together. There is no separation between learning and living. Amen. அப்படி தான் ஒரிஜினல் இங்கிலீஷில் டெஃபினிஷன் பதத்திலிருந்து நான் எடுத்து பேசுகிறேன். ஆமென். நாலேஜ் அண்ட் ஒபீடியன்ஸ் go together. அப்படி ஒன்றும் கெட் டுகெதராக ஒன்றா தான். நாலேஜும் என்னதும் ஒபீடியன்ஸ். அறிவு இருக்கவங்ககிட்ட, ஆவிக்குரிய அறிவு இருக்கவங்ககிட்ட என்ன இருக்கும்? ஒபீடியன்ஸ், தாழ்மை இருக்கும். தாழ்மை உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்கும்? அறிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும். என்ன அறிவு? உலக அறிவு இல்லை, கிறிஸ்துவ அறிகிற அறிவு, பரலோக அறிவு. உலக அறிவு இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். there is no separation between learning and living. ஹல்லேலூயா. அவங்க கற்றுக்கொள்றதுலேயும் சரி, அவங்க வாழ்க்கையிலையும் சரி, எதையுமே பிரிக்க முடியாது. அவங்க எது அவங்களுக்குள்ளே இருக்குதோ அதைத்தான் வேதம் சொல்லுவது போல, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறார். ஆமென். This is not the head knowledge. Amen. It's a deep spiritual truth. Deep spiritual truth. நீ எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, trouble situation, unclean situation, without forming situation, if the Holy Spirit, if you allow to, over Holy Spirit உங்களுக்குள்ளே அசைவாட நீங்கள் இடம் கொடுக்கும்போது, praise God, உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி, பவுலும் சீலாவும் பாருங்கள், நடுராத்திரியில் டைட் ஒரு 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 இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க தெரியுமா? சிறைச்சாலையில் தேவன் அசைவாட இடம் கொடுத்தாங்க. உங்கள் ட்ரபுள்ஸில் தேவன் அசைவாட இடம் கொடுங்க. அப்போ சடன் ஞானம் வரும். ஞானமாக பாடு, ஞானமாக பேசு, ஞானமாக செய். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இது உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். we are the workmanship of God. Amen. Workmanship means, மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குன்னா, போய்மா, POEMA,
இந்த ஃப்ரம் அவர் இங்கிலீஷ் வேர்டில் எப்படி வருதுன்னா போயம். போயம்னா என்னது? போயம்னா சங்கீதங்கள், பாட்டுகள், களிப்பு. போயம் that which is made a manufactured product. இது கொலேசியர் 3:16 படிச்சு பாருங்க. கொலேசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். பாத்தீங்களா? எந்த ட்ரபிள்ல இருந்தாலும் சரி, நீங்க பவுல் சீலாவுக்கு தான் அந்த எந்த ட்ரபிள்ல இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் அவங்க என்ன செஞ்சாங்க? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு, எப்பா இந்த பாட்டை நீ இப்படி மாற்றி பாடுறிய, இந்த அடியில் என்னால் இப்படி தான் பாட முடியும், இப்படியும் பாடலாம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம். ஆமேன். கரங்களை வைத்துங்களேன். ஆமேன். ஒரு பக்கம் அடி, ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கணும். த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அமேன். மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம். எஸ், கொலேசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லாம் பார்த்தீங்களா? அப்போ உபதேசம் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? உபதேசம் பண்ணும்போதே கர்த்தருடைய வார்த்தையை ப்ரீச் பண்ணுற ஊழியர்கள் அவங்க ப்ரீச் பண்ணும்போதே எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் புரியும். நான் சொன்னது போல் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, பேதுரு எதை பிரசங்கம் பண்ணால்? அபிஷேகத்தை குறித்தா, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை குறித்தா, ஏசு கிறிஸ்துவை குறித்து அந்த தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் ஆவியானவர் அவங்க மேலே இறங்கின உடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? தே ஹை டாக்ட்ரைன், ஹை தேறினவனா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். தேவனை புகழ்கிறாங்க, தேவனை ப்ரைஸ் பண்ணுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. தே ஆர் டோட்டலி ஸ்பிரிட், சடன் ஸ்பிரிட். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்க. இது எப்படி மாற்றுது? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள், நான் சொன்னது போல தான், கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதே வேதம் சொல்லுகிறது 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில என்ன இருக்கு? ஞானம், அறிவு என்கிற ட்ரெஷர். அதுதான் சபையில் வந்தால் ஒழுங்கா வார்த்தையை கவனிங்கன்றது. அதனால தான் எப்பேற்பட்டவங்களையும் கூட்டிட்டு வாங்கன்றது. எப்பேற்பட்ட கட்டு, எப்பேற்பட்ட சூனியம், எப்பேற்பட்ட கிரியை. நான் சொல்கிற மாதிரி வந்த உடனே பாஸ்டர் ஜெபிப்பார், கட்டு உடஞ்சிரும், பறந்துடும், எல்லாம் போயிடுவாங்க. சில மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் விலக்கரையும் கொடுக்கணும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். சபை கிறிஸ்து இயேசுக்குள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்த முடியும். ஆமென். லீதியால பார்த்தீங்களா? வந்து உட்கார்ந்து பவுல் பேசியவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க அவளுக்குள் என்ன வந்துச்சு? ஞானம், அறிவு, பொக்கிஷம், த ட்ரெஷர். வர 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 அது ஆவி என்ன செய்யலை? அதை தள்ளி விடலை. சாஃப்ட், வித் சாஃப்ட் லேண்ட், நல்ல நிலமாக ஏற்றுக்க அப்படியே பலம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஆமென். அப்போ கொலேசியர் 2:3 சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. பாருங்கள், அது இங்கிலீஷில் படிப்பா.
In whom இதில் படி ஆம்பிளிஃபையர் version. Amplified. Are hidden all the treasures of wisdom. In whom are hidden all the treasures of wisdom and knowledge regarding the word and purposes of God. என்ன பர்பஸஸ்க்காக உன்னை சபைக்கு கொண்டாரோ இந்த வார்த்தையிலே என்ன வந்துடும்? ஞானம், அறிவு. நான் இங்கே நிறைய பேரை பார்க்குறேன், எனக்கு தெரியும். வரும்போது இல்லாத ஞானம், சபைக்கு வரும்போது இல்லாத அறிவு. வாலிய பிள்ளைகளில் பார்க்குறேன், அவங்க சாட்சியில் பார்ப்பேன், ஞானமே இருக்காது, விட்டு அடிப்பாங்க. ஆனால் போக போக அந்த ஞானம், அறிவு, உங்கள் ட்ரெஷரே அதான். சபையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ட்ரெஷரே என்னது? உங்கள் பொக்கிஷமே என்னது? விஸ்டம் அண்ட் நாலேஜ். இந்த ரெண்டு தான் தேவன் ஏதேனில் சிருஷ்டித்தார் முதல்ல, தெரியுமா? ஞானம் உள்ளவன் தான் அதை கணக்கு பார்த்து இதை சாப்பிடணும். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஆமென். இதை ஞானமாக கையாண்டிருக்க வேண்டியவன் யார்? ஆடம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தேவன் கவனமாக இருப்பார். சபையில் இருக்கிற உங்களுக்குள்ளே ஞானம் இருக்கணும், ஞானமாக பேசணும், ஞானமாக நடக்கணும், ஞானமாக ஊழியம் செய்யணும். இந்த ஆண்டில் நீங்கள் எதுலேயுமே உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஊழியத்துக்கு போகிற இடத்துலையும் சரி, எங்கேயும் சரி, யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. எந்த குறைகளும் உங்கள் மேலே வரக்கூடாது. கரங்களை வைத்துங்க. இது வரைக்கும் வராது. நீங்கள் அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த விஸ்டம்னா கிஃப்டை இன்க்ரீஸ் பண்ணணும், நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமென். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். நான் இதோட முடிக்கிறேன், அடுத்த வாரத்தில் கண்டினியூஷன் ஆகும். இதை மட்டும் படிங்க. பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. திஸ் இஸ் கால்ட் த போய்மா. போய்மா மீன்ஸ், நான் சொன்ன மூல பாஷையில் போய்மா நான் என்ன சொன்னேன்? அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வரும்போது எப்படி வருகிறது? எ மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். இப்போ படிங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளே, அதாவது எபேசியர் 2:10 படிங்க சீக்கிரம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்போ எந்த நற்கிரியைகள்? அதான் எந்த நற்கிரியைகள்? ஞானம், இயேசு. இந்த ரெண்டில் தான் ரொம்ப அதிகமாக ஊழியம் செஞ்சார். இவர் பேசுகிற ஞானம் எப்படிப்பட்டது? சாலமோன் இதைத்தான் விரும்பி கேட்டார், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், ஜனங்களை ஞானமாய் நடத்த எனக்கு ஞானத்தின் ஆவியை தாரும். இந்த ஞானத்தின் ஆவி மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், தொழிலில் என்ன செய்யணும், ஊழியத்தில் என்ன செய்யணும், அருமையாக ஆண்டவர் நடத்துவார். படிப்பில் எப்படி செய்யணும், எப்படி படிக்கணும், 2 நிமிஷம் தான் படிப்பீங்க. ஃபுல்னஸ் ஆஃப் நாலேஜ். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வேறு. எஸ், இது உண்மை. நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆமென். வாசிப்பீங்களா? எல்லாரும் முழந்தால் படிடுவோமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாக்கப்பட்ட ஆமென் ரட்சிப்பு, ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தம், ஆயத்தமாக்கப்பட்ட மினிஸ்ட்ரி, ஆயத்தமாக்கப்பட்ட கிரேஸ். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்குள்ளே நாங்கள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எங்களுக்காக பாவமாக்கி
இத்தனை மேன்மைகளை சபைகளுக்கு தந்தீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் சபை புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து புது சிருஷ்டியாக உங்களுடைய கரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டில் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே. ஆமென், ஹல்லேலூயா. I crown the year with your goodness, your bounty, your blessings. Amen. இயேசுவின் நாமத்தில் ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது சிருஷ்டி. பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் நல்லது 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 என்று சொல்லுகிற அந்த புது கிருபை, அது புது ஆசீர்வாதம், புது நன்மை, புது சுகம், புது பலன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த புது கிருபையின் சிருஷ்டிகள் வெளிப்பட செபிக்கிறேன். இப்பொழுதே தேவன் நல்லதென்று கண்டு அதை ஆசீர்வதியும், பலப்படுத்தி அனுப்பும். கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாதப்பா, காத்துக்கொள்ளும். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எஸ், செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய வழிநடத்தல் அநோனிக்க ஸ்நேகமும் அந்த தேவப்பிள்ளையின் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட.